டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் கல்யாண கோலத்துல இருக்கிற ஒரு பொண்ணு ரெண்டு வேலைக்கார பொண்ணுங்க அப்படியே வந்து ஒரு ரூம்குள்ள தள்ளிட்டு, ஓ எங்களோட மாஸ்டர் ஆனுக்கு நீ சேவை செய், உன்கிட்ட ஏதோ லக் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை வச்சு அவர் பொழைக்கிறாரான்னு பாப்போம் அப்படின்ட்டு வேகமா அவளை தள்ளிட்டு அந்த ரெண்டு பேரும் வெளியே போயிருவாங்க. அந்த கல்யாண கோலத்துல இருக்கிற பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவ பேரு லேன். ஆனா அவ கல்யாணம் பண்ண பையன் ஒரு மாதிரி கோமால கிடக்குற மாதிரி தெரியும். இப்பதான் அவ அவனோட ஃபேஸையே பாப்பா. அவன் ஃபேஸ பார்த்தோனியும் இவன் தானே அன்னைக்கு நம்மள காப்பாத்தனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு இப்ப ஆன்சான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வருவான். அவனுமே கல்யாண கோலத்துல தான் இருப்பான். அவன் அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிட்டு, என் மனசுக்குள்ள நீ தான் இருக்க, நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் இந்த ஆன்சானும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க போல. பட் ஏதோ சில சிச்சுவேஷன்ஸ்னால நம்ம ஹீரோயின் இப்ப படுக்கையா இருக்கிற அந்த ஆனை கல்யாணம் பண்ணிக்குவா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆன்சான் வந்து நம்ம ஹீரோயினோட கசினை கல்யாணம் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க படுக்கையா கிடைக்கிற அந்த ஆன் வந்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தம்பி போல. ஆனா இப்படி குழப்பமா இந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம ஹீரோயின் தெளிவா இருப்பா. நம்மளுக்குள்ள நடந்தது எல்லாமே பாஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு, இப்ப நான் உன்னோட தம்பியோட ஒய்ஃப், சோ அதுக்கேத்தாப்புல பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னதான் இது ஒரு கட்டாய கல்யாணமா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து இதுதான் தன்னோட வாழ்க்கை அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஆனா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆன்சான் இப்ப விட மாட்டான். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, என் தம்பி இன்னும் கொஞ்ச நாள் எப்படினாலும் செத்து போயிருவான், அவனுக்காக நீ ஓ வாழ்க்கை அழிச்சுக்க போறியா, என்னால உன்னை மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினை கட்டியெல்லாம் பிடிக்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோயின் வேணாம் வேணும்னு தடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயினோட மாமியாரும் அவளோட கசனும் இங்க வந்துருவாங்க. அந்த கசனை தானே இப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு இப்ப அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டுவா. ஹே நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே, எப்படி என்னோட வாழ்க்கையவே நீ அழிக்க ரெடியா இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா, உன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே இப்படி இன்னொருத்தவனை கட்டி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ இப்ப நம்ம ஹீரோயினை பிளேம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவா. இவதான் இப்படின்னு பார்த்தா அங்க வந்த மாமியாக்காரியும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நம்ம ஹீரோயின் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ட்டு அவளை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படியே ஒரு மாதிரி குழப்பமாவே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருமா. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம அந்த ஆன்சான் பக்கமே திரும்பவே கூடாது, நம்மளோட ஹஸ்பண்ட் இனிமேல் ஆன் தான், நம்ம அவனை பத்தி தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆன் தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தனா, ஆனா அதுக்கடுத்து அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் இப்படி கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப இவ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க சூப்ல ஏதோ சில மூலிகைகள் எல்லாம் வதக்கிற மாதிரி இருக்கும். என்னது இது அப்படின்ட்டு பக்கத்துல எடுத்து அவ ஸ்மெல் பண்ணி பாப்பாளா. ஸ்மெல் பண்ணி பார்த்தேனே அவளுக்கு தெரிஞ்சிரும் இது உடம்ப குணப்படுத்துற மருந்து கிடையாது, மொத்தமா ஆளையே காலி பண்ணக்கூடிய விஷ மூலிகை அப்படின்ட்டு அவ கண்டுபிடிச்சிருவா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா வேலைக்கார பொண்ணு ஜீன்ட்டு ஒருத்தி வருவா. அவ வந்து அப்படியே திமிர்த்தனமா நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன சூப் எல்லாம் ரெடி ஆயிருச்சா, சீக்கிரம் எடுத்துட்டு வா, மாஸ்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின், சரி இந்த மூலிகை எல்லாம் இதுக்குள்ள கிடக்கே, இதெல்லாம் யார் சொல்லி இதுல போட்டிருக்கீங்க, ஓ அதுவா, இங்கே ஸ்பெஷலான டாக்டர் ஒருத்தவர் இருக்காரு, அவர் சொல்லிதான் அதெல்லாம் போட்டிருக்கு, நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, மொத சீக்கிரம் போய் சூப்பை கொடுக்குற வழியை பாரு அப்படின்ட்டு திட்டிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் அந்த ஆனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கப்பே திடீர்னு அவ வாயில இருந்து ரத்தமா வரும். இதை பார்த்த நம்ம ஹீரோனோட மாமியார் அப்படியே ஒரு மாதிரி பதறி போவா. ஐயோ என்னோட பையனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அந்நேரம் நம்ம ஹீரோயின் தான் வேமா அந்த இடத்துக்கு வந்து, உங்களோட ரெண்டாவது பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணமே அவனை யாரோ கொல்லணும்னு முடிவுல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய சூப்ல இந்த விஷ மூலிகை இருந்துச்சு, ஆனா இத ஆனுக்கு கொடுக்க சொன்னதே இந்த டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. உடனே அந்த டாக்டர் அப்படியே பயந்துட்டு, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்க பையனை கொல்லணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது, இதெல்லாம் நான் உங்களோட ரெண்டாவது மருமக லேண்ட் சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் மேல அந்த பழியை தூக்கி போடுவான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னது நான் உனது செய்ய சொன்னேனா, இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே கிடையாது, அப்படியே நான் உனக்கு செய்ய சொல்லியிருந்தாலும் எப்படி நானே உன்னை மாட்டி விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பவும் அந்த டாக்டர் விடாம, நீ சொல்லிதான் இதை நான் செஞ்சேன், ஏன்னா இந்த மாதிரி நடப்படமா இருக்கிற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல, அதனால அவனை சீக்கிரம் சாவடிக்கணும்ட்டு நீ தானே என்கிட்ட கேட்டுக்கிட்ட, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனோட மாமியாருக்கு செமையா கோவம் வந்து அங்க இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு நம்ம ஹீரோயினை இப்ப அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனோட அப்பாலாம் வந்து கெஞ்சுவாரு, என்னோட பொண்ணு அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த மாமியார் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டா, எல்லா எவிடன்ஸும் உன் பொண்ணுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு, அதனால தப்பு பண்ணவ தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப கூடவே நம்ம ஹீரோயினோட கசின் அங்க நின்னுக்கிட்டு இருப்பாளா. சரி அவளான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவான்னு பார்த்தா அவ நம்ம ஹீரோயினோட அப்பாவை இப்ப காயப்படுத்துற மாதிரி பேசுவா. உங்க பொண்ணு பார்க்க தான் நல்லவளா இருக்கா, ஆனா உண்மையிலேயே உடம்பு பூரா விஷம், இந்த மாதிரி ஆளெல்லாம் என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ வீம்புக்குன்னே அங்க இருக்கிறவங்களை ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோயினோட கசின் அந்த குவான் வந்து நல்லவளே கிடையாது போல, அவளுக்கு நம்ம ஹீரோயினை கண்டாவே பிடிக்கல. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆன்சான் வந்து, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா லேன் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவளுக்கு நீங்க
ஏற்கனவே இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம். ஏன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆன்சன் வந்து நம்ம ஹீரோனுக்காக சப்போர்ட் பண்ணுவான். ஆனா அப்பயும் அந்த மாமியார் யார் பேச்சும் கேட்கற மாதிரி இருக்க மாட்டா. அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோனோட அப்பா, நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு வந்து என்கிட்ட கேட்டீங்கல்ல, அப்ப அதை பத்தி நான் யோசிச்சேன். இப்ப அதை நான் தாராளமா உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நீங்களே 80% மேல எடுத்துக்கோங்க அப்படின்பா. இதை கேட்டுக்கிறது தான் அந்த மாமியார் இப்ப நம்ம ஹீரோயினே விடுவா. இந்த தண்டனையே உனக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல இந்த மாதிரி தப்ப நீ பண்ணக்கூடாது அப்படின்பா. பாவம் நம்ம ஹீரோயின் தப்பே பண்ணாம இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா. கடைசியில இவங்க பண்ண டார்ச்சர்ல அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வேலைக்காரி நம்ம ஹீரோனோட வாய்க்குள்ள ஏதோ ஒரு மருந்து ஊத்திக்கிட்டு இருப்பா. சுத்தி பார்த்தா அந்த கசின் குவானு, அந்த மாமியார், அதோட சேர்த்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆன்சன், இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆன்சன் கேட்பான், உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிருவா. ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கிறது அவளுக்கு தெரியாது போல. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒண்ணு யோசித்து பாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருந்திருப்பாங்க, அதனாலதான் இப்ப கன்சீவ் ஆயிருக்கும் அப்படிங்கறது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. பாவம் இப்ப நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அப்ப அந்த கசினும் அந்த மாமியாரும், நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்க, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இந்த வீட்டுல பிறக்க கூடாது, அதனால அதை இப்பயே நாங்க அழிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரியை விட்டு அபார்ஷன் மருந்து தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அவங்க யாருமே அவ பேச்ச கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆனா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் அந்த ஆன் வருவான். இத்தனை நாள் கோமால இருந்தவன் இப்ப திடீர்னு உடம்பு சரியாகி இங்க நடந்து வந்துருவான். இத பார்த்துன்னு அங்க இருக்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்க, அப்ப அந்த ஆன் அப்படியே, இவ வயித்துல வளர்ற குழந்தை வேற யாரோடதும் கிடையாது, என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது சொன்னது மட்டும் இல்லாம, நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்ப என்னோட கண்ட்ரோலையும் மீறி நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி அவன் சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த எக்ஸ் ஆன்சனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கும், ஒருவேளை அன்னைக்கு நைட் நடந்திருக்குமோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு ராத்திரியை பத்தி அவன் யோசித்து பார்ப்பான். அதுல இந்த ஆன் வந்து மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயினை எங்க தூக்கிட்டு போற மாதிரி தெரியும். இப்போ இதை நினைச்சு அந்த எக்ஸ் ஆன்சான் ஒரு மாதிரி கடுப்பாயிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த ஆனியும் தான் இப்ப காட்டுவாங்க. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் கோமால இருக்கிறப்ப என்னோட ஃபேமிலி இப்படி ஒரு அரேஞ்ச் மேரேஜை எனக்கு பண்ணி வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, என்னால பாவம் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, அதுக்கு நம்ம ஹீரோயின், எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி என்னை காப்பாத்தினீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே இந்த குழந்தைக்கும் அந்த ஆணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது போல. நம்ம ஹீரோயின் அப்ப நினைச்ச மாதிரியே அவகிட்ட யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பாங்கல்ல, அதனாலதான் அந்த குழந்தையே ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே அந்த ஆன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, இப்ப நீ என்னோட ஒய்ஃப், அதனால உன்னையும் இந்த குழந்தையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு மாதிரி அப்செட் ஆகி, இல்ல ஒரு ரேபிஸ்டோட குழந்தை என் வயித்துல வளரக்கூடாது, இப்பயே நான் என்னோட உயிரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திய வச்சு கை அறுத்துக்கலான்ட்டு பாப்பா. ஆனா அந்த ஆன் நல்ல வேலையா எப்படியோ தடுத்து, நான் சும்மா உன்னை கன்சோல் பண்றதுக்காக சொல்லல, இன்னையில இருந்து உனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் தான் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்துதான் உண்மையிலே நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, ஒரு நாள் யாரோ நம்ம ஹீரோனுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அவளை எங்கேயோ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்பதான் நடுவுல நம்ம ஹீரோ அவளை பார்த்து காப்பாத்தி சேஃபா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற டாக்டரை போய் கூப்பிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவன் தலையிலேயே யாரோ அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இத்தனை நாள் நம்ம ஹீரோ கோமால இருந்திருப்பான். அப்படி நம்ம ஹீரோவை யாரை அடிச்சு மயக்கமாக்குனாங்களோ அவங்க தான் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. ஆனா அப்படி தப்பா நடந்துகிட்ட பர்சன் யாரு என்னன்ட்டு இவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. ஆனா இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த இதே ரூமுக்கு வெளியே நின்னு அந்த ஜீங்கிற வேலைக்கார பொண்ணு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இந்த விஷயத்த போய் அவ யார்கிட்டயோ சொல்ல போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த நபர் அப்படியே, உன்னால இன்னைக்கு நான் மாட்டிருப்பேன், அந்த டாக்டர் சொன்ன மூலிகையை சூப்ல போட்டியே, அந்த சூப்பை அவ கண்ணு முன்னாடிதான் நீ வச்சிருக்கணுமா, இன்னைக்கு பாரு எல்லாரும் முன்னாடியும் அந்த சூப்பை பத்தின விஷயத்த சொல்லி அந்த டாக்டரை மாட்டி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் யாரோ ஒரு ஆள் அந்த வேலைக்காரி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாருடா இது இப்படிப்பட்ட ஒரு ஈவலான பிளான போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோனோட எக்ஸ் அந்த ஆன்சான். சோ நம்ம ஹீரோ ஹெல்த் வைஸ்ல ரொம்ப வீக் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு இந்த ஆன்சான் தான் போல. இப்படி இவங்க 2 பேரும் காலையில நடந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வேலைக்காரி ஜி அப்படியே, நீ இதுக்கே டென்ஷனா எப்படி, நான் இப்ப புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், உண்மையிலேயே அந்த லேண்ட் வயித்துல வளர்ற குழந்தை உன்னோட தம்பி ஆனோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா, இந்த வேலைக்காரி
எல்லா விஷயத்தையும் தெளிவா கேட்டிருந்தாலும் இங்க வந்து இந்த ஆன்சான் கிட்ட வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ ஏன்டா இப்படிலாம் பொய் சொல்றா அப்படின்னு பார்த்தா இந்த வேலைக்காரியும் இந்த ஆன்சானும் ஒரு அஃபேர்ல இருக்காங்க போல. இப்போ இதெல்லாம் கேட்ட அந்த ஆன்சான் செமையா கடுப்பாவான். ஆனா அப்போ அந்த வேலைக்காரி அப்படியே நான் எப்படி பார்த்தா அவ வயித்துல உன்னோட குழந்தை வர வேண்டியது ஆனா மாறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி அவளை ரேப் பண்ணது வேற யாருமே இல்ல, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆன்சான் தான். இவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருப்பான்னா இவனுக்கும் நம்ம ஹீரோயினோட கசினுக்கும் கல்யாண பேச்சு எடுத்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஆனுக்கும் தான் அடுத்து கல்யாணம் பண்றதா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் இந்த ஆன்சானும் நம்ம ஹீரோயினும் லவ் வேற பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதனால இந்த ஆன்சான் ஒரு வில்லத்தனமான பிளான போட்டிருப்பான். அதாவது அவனுக்கு ஹீரோயினும் வேணுமா அவளோட கசினும் வேணுமா, ஏன்னா அப்பனாதான் ரெண்டு பேரோட சொத்துமே இவனுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட இவனே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அவளை வேற யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பட் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நானே இந்த ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்லி இவன் பிளான எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த மாமியார்காரி ரெண்டாவது பையன் கோமால இருந்தாலும் என்ன அவனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த வேலைக்காரி ஜியும் அந்த ஆன்சானும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வேலைக்காரி சும்மா இல்லாம உனக்கு முன்னாடியே உன்னோட தம்பிக்கு வாரிசு வர போகுது, அப்பனா இந்த வீட்டோட சொத்து எல்லாமே அவங்களுக்கு போயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆன்சானை ஏத்தி விடுவா. இதனால கடுப்பாய் போன அந்த ஆன்சான் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருந்தா தானே அவனுக்கு சொத்து கிடைக்கும், அதையே நான் இல்லாம பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால அப்படியே அடுத்த நாள் தனியா நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட போய் என்னால இன்னும் உன்னை மறக்க முடியல, உண்மையை சொல்லு இந்த வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்னோட தம்பி ஆண்டா அப்பாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சலாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்காது. இங்க பாரு என்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆண்டா அப்பா, அது மட்டும் இல்லாம நான் என்னோட ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன், இனிமேல் என்ன இந்த மாதிரி தனியா மீட் பண்ணி பேசாத அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே இப்ப அந்த கசின் குவான் அந்த இடத்துக்கு வந்துருவா. அவளுக்கு தான் சும்மாவே நம்ம ஹீரோயினை பிடிக்காதே. அவ உடனே நம்ம ஹீரோயின் அப்படி இப்ப திட்ட ஆரம்பிச்சிருவா. உனக்கு தான் உன்னோட ஹஸ்பண்ட் இருக்கானே அவன் கூட நீ பேசவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் ஏன் ஹஸ்பண்ட் கூட தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்க, உன் நடவடிக்கையே சரியில்லை அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஆனா இந்த சண்டையில அந்த குவான் பொண்ணு நம்ம ஹீரோயினை பலமா தள்ளி விட அவ அப்படியே அங்க இருந்த ஒரு கல்லுலயே போய் இடிச்சிருவா பாவம். அதனால நம்ம ஹீரோயினுக்கு அதே இடத்துல அபார்ட் ஆயிரும். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினை விட நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இத்தனைக்கும் அது அவனோட குழந்தையே கிடையாது, ஆனாலும் இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இவ்வளவு நடந்த உடனே நம்ம ஹீரோனோட மனசுக்குள்ள இப்ப ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஒண்ணு தன்னோட குழந்தைய அழிச்ச தன்னோட கசினை உண்டுலன்னு பண்ணணும், அதோட சேர்த்து தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ரேபிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு சில விஷயங்கள் அவ மைண்டுக்கு ஞாபகம் வரும். என்னன்னா அன்னைக்கு அவளை ட்ரக் பண்ணி தானே ரேப் பண்ணிருப்பாங்க, அதனால அவ அந்த பர்சனோட ஃபேஸ ஃபுல்லா பாத்திருக்க மாட்டா, பட் அவனோட இடுப்பு கிட்ட கிராஸ் மாதிரி ஒரு தழும்பு இருக்கும், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. இத கேட்டோன்னு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவனுக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு போல. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவளோட கசினோட வேலைக்காரி கிட்ட பர்சனலா பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நல்லவளாச்சே, அதனால எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பா போல. இந்த குவானோட வேலைக்காரிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருந்திருக்கா. அதனால இப்போ அந்த ரிவெஞ்ச் பிளானுக்கு இந்த வேலைக்காரியை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு குவான் கல்யாணத்துக்கு எடுத்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு விசாரிப்பா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த குவான் அந்த ஆன்சானை கல்யாணம் பண்ணாலுமே அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல. அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்பப்ப சீக்கிரட்டா மீட் பண்றது, இங்க இருந்து நிறைய காசு எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருப்பா போல. அது எல்லாமே இப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்துரும். இந்த விஷயம் போதுமே, இதை வச்சு அந்த குவானை நான் நல்லா பழி வாங்கிருவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த குவானும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதுதாண்டா கரெக்டான டைம், இவளை மாட்டி விட்டுறணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த கசின் முன்னாடி போய் நின்னுட்டு இப்ப அங்க இருக்கிற சில வேலைக்காரங்களாம் அப்படியே கூப்பிடுவா. எங்க இந்த விஷயம் தன்னோட ஹஸ்பண்டுக்கும் தன்னோட மாமியாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு அந்த குவான் பயந்துட்டு அவளோட லவ்வரை வேமா அங்க இருந்து ஓட சொல்லிடுவா. அங்க சுத்தி இருந்த வேலைக்காரங்களும் அவனை பிடிக்கலான்ட்டு பின்னாடியே போவாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் சும்மாவா இருப்பா, நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட மாமியார் கிட்டையும் அந்த ஆன்சான் கிட்டையும் சொல்லிடுவா. ஆனா அந்த சீக்கிரட்டான லவ்வர் தான் இப்ப ஓடிட்டான்ல, அதனால அந்த குவான் இப்ப தைரியமா இவன் என்ன பத்தி தேவையில்லாம தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் யாரையும் திருட்டுத்தனமா மீட் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் விவரமா அந்த பாய் ஃப்ரெண்ட் ஓடுறதுக்கு முன்னாடியே அவன் கிட்ட இவ கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பா. அதை இப்போ ஒரு எவிடன்ஸா அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி காமிச்சோனியும் அவ்வளவுதான் இந்த குவான் தொக்கா மாட்டிக்குவா. அப்புறம் என்ன இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோனியும் அந்த மாமியார் இவளுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அங்க இருக்கிற வேலைக்காரங்க அந்த குவானை படுக்க போட்டு ஒரு பெரிய கட்டையா எடுத்துட்டு வந்து மாறி மாறி அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. அந்த வேலைக்காரி ஜியும் அந்த ஆன்சானும் இப்ப திருட்டுத்தனமா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த வேலைக்காரி சொல்லுவா, தன்னோட குழந்தை கலைஞ்சதுக்கு காரணம் அவளோட கசின் குவான் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த லேண்ட் நினைச்சனாலதான்
தான் அவளை இன்னைக்கு காலையில மாட்டி விட்டு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்கா. பட் எப்படியோ நல்ல வேலை, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தையும் கலைஞ்சிருச்சு. ஆனா அந்த பழி இப்ப குவான் மேல போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு உண்மையிலேயே அந்த குவான் தள்ளி விட்டனால நம்ம ஹீரோயினுக்கு அபார்ட் ஆயிருக்காது. அதே இடத்துல தான் அந்த ஆன்சானும் நின்றுப்பான். அவன் இந்த சண்டையை விலக்கி விடுற மாதிரி விலக்கி விடுறப்ப நம்ம ஹீரோயினை பலமா பிடிச்சு தள்ளி இருப்பான். அதனாலதான் அவ கீழே விழுந்து அவளுக்கு அபார்ட் ஆயிருக்கும். ஆனா இத பத்திலாம் அந்த வேலைக்காரியும் அந்த ஆன்சானும் பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்ப நம்ம ஹீரோ ஒரு கன்னோட இந்த ரூம்குள்ள வந்துருவான். அட பாவி, ஒரு பிஞ்சு குழந்தைய போய் கொண்டிருக்கிய அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன இன்னும் ஆளை காணோம், தன்னை ரேப் பண்ணவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போறதா சொன்னாரே, இன்ன வரைக்கும் ஆளை காணமே அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப திரும்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்படி கன் பாயிண்ட்ல வச்சு தன்னை கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஆன்சான் பயப்படாம, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்ட்டு உனக்கு இப்பயும் புரியலையா என்ன? என்னோட வாரிசு வரதுக்கு முன்னாடி உன்னோட வாரிசு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த சொத்தும் எனக்கு மட்டும் தான் வந்து சேரணும். சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் பெருசு, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு அது காரணம் புரியாது. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதோட ரீசன் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த வீட்டோட ஒரிஜினல் வாரிசு நீ தான். என்னை இவங்க தத்தெடுத்து வந்து வளர்க்குறாங்க. அதுவும் இவங்க ஒண்ணு என்ன சாதாரணமா தத்தெடுத்துட்டு வரல. எங்க அப்பா தான் உங்க குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல அவரோட உயிரை விட்டுருக்காரு. அதுக்கு நன்றி கடனா என்ன தூக்கிட்டு வந்து இங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப புதுசா ஒரு விஷயத்தை இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ, நீ சொல்ற மாதிரி யாரும் இந்த வீட்டுல உன்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. சப்போஸ் நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்திருந்தாலும் ஒரு பிஞ்சு குழந்தைய போய் நீ கொல்லுவ, அதுவும் அந்த குழந்தைக்கு உண்மையாலே அப்பா நீ தான், அது தெரியாம நீ அந்த குழந்தைய கொண்டிருக்க அப்படின்பா. இதை கேட்டோன்னே அந்த ஆன்சானுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் லேனோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைக்கு நான் அப்பான்னு சொன்னேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. லேனை ரேப் பண்ணவனோட இடுப்புல கிராஸ் மாதிரி ஒரு தழும்பு இருக்கும்ட்டு. நான் கூட அவசரப்பட்டு ஒன்ன சந்தேகப்பட கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தவனை விட்டு நீ லேனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க வச்ச பாத்தியா, அவன் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சு அடிச்சு விசாரிச்சதுல தான் தெரிஞ்சிச்சு உண்மையிலே லேனை ரேப் பண்ணது நீ தான் அப்படின்ட்டு. எப்படி அவளுக்கு போய் உன்னால இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு? அவ உன்னை எவ்வளவு லவ் பண்ணா தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா நடந்த எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா இப்ப அந்த ஆன்சனுக்கு தன்னோட குழந்தைய தான் கொண்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோனையும் லைட்டா உடஞ்சு போயிருவான். அப்ப கரெக்டா அந்த வேலைக்காரியும் வந்து, என்ன எல்லா உண்மையும் இப்படி உன்னோட தம்பிக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப அந்த ஆன்சான் அவளுக்கு பொலிர்னு ஒரு அறைய விட்டு, நீ தானே சொன்ன அந்த குழந்தை என்னோட தம்பியோடதுன்ட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே ஏமாத்த ட்ரை பண்ணிருப்ப அப்படின்ட்டு அவன் அவளை திட்டிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ கொண்டு வந்த கண்ணை அதே இடத்துல அவன் வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆன்சான் நோட் பண்ணுவான். சரி இந்த கண்ணை வச்சு அந்த வேலைக்காரிய போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலைக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நிப்பா. அப்ப நம்ம ஹீரோயினும், இந்நேரம் நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? சரி என்னோட ஹஸ்பண்ட் இன்னுமா வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த வேலைக்காரி ஒரு மாதிரி பதட்டமா, இல்ல உங்க ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாரு, அதுக்கடுத்து வேகமா திரும்பி வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவா. அதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சிரும். ஆனா இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோ வந்திருக்க மாட்டான். இந்த விஷயத்த போய் மாமியார் கிட்ட சொன்னா அவன் நம்ம ஹீரோனை தான் பிடிச்சி திட்டுவா. புருஷன் எங்க இருக்கான் எங்க போறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரன் வேகமா ஓடி வந்து, ஐயோ மேடம் ஒரு பேட் நியூஸ், உங்களோட 2வது பையனை யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுப்பான். அந்த லெட்டரை இப்ப அந்த ஆன்சான் ஓபன் பண்ணி பார்ப்பான். அதுல பார்த்தா, உன்னோட 2வது பையன் உனக்கு உயிரோட வேணும்னா நான் கேட்கிற காசெல்லாம் எனக்கு நீ ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கிட்னாப்பர் எழுதின மாதிரி இருக்கும். இது தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயினும் சரி அந்த மாமியாரும் சரி ஒரு மாதிரி பதறி போயிருவாங்க. இப்ப எப்படியா நம்ம ஹீரோவை காப்பாத்தணுங்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேமிலி சொத்தை கொஞ்சம் வித்து காசு எடுத்துட்டு வருவா. இன்னொரு பக்கம் அந்த மாமியாரும் அவங்க வச்சிருக்க காசு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. என்னன்னா அந்த கிட்னாப்பர் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான், இந்த பணத்தை எல்லாத்தையுமே உன்னோட 2வது மருமக தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அப்பதான் உன்னோட பையன் உயிரோட கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க சொன்ன இடத்துக்கு இப்ப பணத்தை எடுத்துட்டு போனா அங்க ஓரமா அந்த ரூம்ல இருந்து ஏதோ புகையா வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இப்ப அந்த பில்டிங்கே அப்படியே எரிய ஆரம்பிச்சிரும். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவோட டெட் பாடிக்கு முன்னாடி உட்காந்து நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. என்னன்னா அந்த பணத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் போய் அவங்க சொன்ன இடத்துல வச்சிருந்தாலுமே நம்ம ஹீரோ உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல யாரோ அந்த இடத்தையே எரிச்சு விட்டு இருந்திருப்பாங்க. இது தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் அந்த மாமியாரா இருக்கட்டும் அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா இப்படி நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோனையும் அந்த கசின் குவானுக்கு மட்டும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் இவளோட வேலையா இருக்குமா, இல்லனா அந்த எக்ஸ் ஆன்சானோட வேலையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டவுட்டா இருக்கும். ஆனா இப்படி தன்னோட பையன் இறந்ததுக்கு காரணம்
வேற யாருமே கிடையாது, உன்னோட கெட்ட சகுனம் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியார்காரி நம்ம ஹீரோனை போட்டு அடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவா. ஆனா இவ்வளவு அடி வாங்கின கடுத்தும் நம்ம ஹீரோன் அங்க இருந்து போற மாதிரியே இருக்க மாட்டா. அப்படியே அந்த கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ மேல பெருசா லவ் இல்லைனாலுமே அவன் பல தடவை நம்ம ஹீரோயினை ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருப்பான். இதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் இப்ப இறந்துட்டாரு, அட்லீஸ்ட் கடைசியா வந்துட்டு அவர் பக்கத்துல இருந்தவர் நான் பார்க்கணும், கதவை திறங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி பாப்பா. ஆனா யாரும் நம்ம ஹீரோயினுக்காக வந்து சப்போர்ட்டுக்கு நிக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹான்சன் தான் நம்ம ஹீரோயின் இப்படி கதறி அழுகிறத பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டு வருவான். சோ உண்மையிலே நம்ம ஹீரோ செத்துட்டானா இல்லனா அந்த வில்லன் ஹான்சன் இதுக்கு பின்னாடி எதுவும் பிளான் போட்டு வச்சிருக்கானா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பண்ணிருங்க. அடுத்து இந்த கதையில என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன். பை பை.